1998 ரிலீஸ் ஆன இந்த சேவிங் பிரைவேட் ரியான் அப்படிங்கிற படத்தை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பார்ட்டு செகண்ட் பார்ட்டும் போட்டாச்சு. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்றேன். பார்க்குறவங்க அப்படியே மறக்காம பார்த்துட்டு வந்துடுங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு வார் மூவி. ஃபஸ்ட் 2 பார்ட் பார்த்துட்டோம். இப்போ பார்க்க பார்த்த 3வது பார்ட்டு கிளைமேக்ஸ். ஸோ சேவிங் பிரைவேட் ரியான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சோல்ஜர். அந்த சோல்ஜருக்கு கூட பிறந்தவங்க இறந்துருப்பாங்க. ஸோ என்ன ஆயிடுது, ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு 2 பார்ட்டில் நடந்த விஷயத்த நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிடுறேன் ஸ்டோரியை. ஸோ வயசானவர் நடந்து போகிறாரு. அப்போ போகும்போது அங்கே அவர் கல்லறைக்கு போகிறாரு. அங்கேருந்து அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க, யார் என்ன அப்படிங்கிறது. ஒமேகா பீச்சில் ஒரு வார் நடக்குது. அந்த வாரில் முடிச்சு போட்டு கேப்டன் கூட எல்லோரும் வராங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம கேப்டன் என்ன பண்ணுறாரு, ரியானை தேடி பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மிஷன் கிடைக்குது. ஸோ அந்த ரியானை தேடி போகிறதுக்காக நம்ம கேப்டன் எல்லா பக்கம் தேடுன்னு தேடுறாரு. ஒரு இடத்துல என்ன பண்ணுறாரு, ஒரு கேம்பில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரியானை கண்டுபிடிச்சிடாரு, அங்கே தான் இருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் நேரில் போய் பார்க்குறாரு அந்த ரியானை. பார்த்துட்டு அந்த ரியான்கிட்ட சொல்கிறாரு, அவனை சமாதானப்படுத்தி, வா உங்கள் வீட்டில் உங்கள் பிரதர்ஸ் இறந்துட்டாங்க, நீயும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சாகிறதுக்கு விரும்பலை, உங்கள் அம்மா உனக்கு வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க, காத்துட்ருப்பாங்க, வாங்கன்னு சொல்லி போட்டு ரியானை கூப்பிட்றாங்க. ஆனால் ரியான் வந்து அதுக்கு ஒத்துழைக்கலை. இங்கே நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன், நான் தான் இங்கே சமாளிச்சுக்கிறேன், ஸோ இங்கே நான் கட்டாயம் இருந்தாகணும், இந்த பாலத்துக்கு நான் தான் பாதுகாவலன், என்னோடய வேலையை என்னை செய்ய விடுங்க, எனக்கு என் கடமை முக்கியம் அப்படின்னு மிகப்பெரிய விஷயங்களை சொல்கிறாப்புல நம்ம ரியான். ஸோ அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம ரியானுக்கு உதவி செய்கிறாரு நம்ம கேப்டன். ஸோ இது செகண்ட் பார்ட் வரைக்கும் நடந்த விஷயங்கள். அதுக்கப்புறம் நம்ம கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா ரியானுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாரு. ஏகப்பட்ட மிஷன், ஏகப்பட்ட வார் நடக்குது. ஆப்போசிட் நாட்டுக்காரங்களை வாடுறாங்க. ஜெர்மன்ஸ் கூட சரியான வார் நடக்குது. ரத்தம் தெரிக்குது. கூட இந்த ரைட் ஹேண்டு கேப்டன் கூட இருந்தார் பார்த்திங்களா, அந்த ரைட் ஹேண்டுக்கு அடிபட்டுருது. ஸோ அவரை காப்பாற்ற முயற்சியெல்லாம் பண்ணுறாங்க. அந்த கட்டத்தில் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு மிகப்பெரிய பாம்பு பிளாஸ்ட் ஆகுது. அதில் நம்ம கேப்டன் தூக்கி அடிக்கப்பட்டுறாப்புல. ஸோ நில குழஞ்சி போயிடுறாரு கேப்டன். அந்த செகண்டில் பார்த்தீங்கன்னா ஸோ ஜெர்மன்ஸ்காரங்க எல்லாருமே இவங்க ஆளுகளை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இது நம்ம கேப்டன் பார்க்குறாரு. ரியானும் பயந்து போய் உட்காந்துட்ருக்குறான். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, அவர் கேப்டனோட ரைட் ஹேண்ட் இருக்கார் பார்த்திங்களா, அவரை குண்டடிப்பட்டு அந்த இடத்துல இறந்து போகிறாரு. இதை பார்த்து அவர் மனம் நொந்து போய் ஆன்னு கத்துறாரு. அது வரைக்கும் நம்ம செகண்ட் பார்ட்டில் பார்த்தோம். சேனலுக்கு புதுசாக வந்துச்சுன்னா சேனல் வீடியோ ஃபுல்லாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, வாங்கி வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணலாம். மறக்காம பெல் பட்டன் ஆல்னு கிளிக் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் நம்ம நான் கூட ரைட் ஹேண்ட் இறந்துட்டாரு அப்படின்னு வருத்தப்படுறாரு நம்ம கேப்டன். டக்குன்னு அவர் தூக்கி கூட இந்த சோல்ஜர் ஓரமாக உட்கார சொல்கிறாப்புல. உட்காந்து ரிலாக்ஸ் பண்ண கேப்டன் அப்படின்னு தூக்கி போட்டதுக்கப்புறம் கேப்டன் தள்ளாடுறாப்புல. அப்படியே செய்வி தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிறார் கேப்டன். சரி, அதுக்கப்புறம் ஏதோ நம்ம பண்ணணுமே அப்படின்னு சொல்லி போட்டு யோசிக்கிறார். தலை சுற்றுது, குண்டு போட்டதில் தூக்கி வீசப்பட்டு சொல்லி. அதனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூரத்தில் ஒரு கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க, பாலம் வெடிக்க வைக்கிறதுக்கு ஒரு கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த கனெக்ஷனில் பிடிங்கி கிடக்கும். நம்ம கேப்டன் என்ன பண்ணுறது, அதை பார்த்துறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை பார்த்ததுக்கப்புறம் அவங்க ஜெர்மன்ஸ் எல்லாருமே துப்பாக்கி தூக்கிட்டு அந்த பாலத்தை நோக்கி வர ஆரம்பிச்சிடுறாங்க. ஒருத்தர் படையாக கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அவங்களை தடுத்து போராடிட்டு இருக்காரு. அதில் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா கண்ணை கட்டி அனுப்பிச்சுட்டுப்பார்ல, இந்த 1000 மைலை கடந்து போ அப்படின்னு சொல்லிட்டு, அவனும் கூட வந்திருக்கான். அவனும் அவங்க ஆளு தான். ஸோ அவன் அப்படியே தப்பிச்சு போயிருப்பான் போல். திரும்ப வந்திருக்கான். திரும்ப வந்து இங்கே இருக்கிறவங்களையும் திரும்ப சுட ஆரம்பிக்கிறான். அப்போயே அவனை டப்புன்னு போட்டுருந்தான் கதை முடிஞ்சிருக்கும். ஸோ அவனை அப்படியே தப்பி கொடுத்து மிகப்பெரிய தப்பாக போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இவருக்கார் பார்த்திங்களா, யார் மொழிபெயர்ப்பாளர், அவர் குழிக்கிட்ட பதுங்கிட்டு இருக்கிறாரு. அங்கே ஆப்போசிட்டில் டப்பு சுட ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்த மொழிபெயர்ப்பாளருக்கு அப்படி சும்மா அள்ளு விட்டுருது. அவங்க உட்காமக்கா என்னடா முன்னாடி நிற்கிறாங்க, இவர் கழுத்தில் புல்லட்டை மாட்டிட்டு கொண்டுருக்கிறாரு. பார்த்தாங்கன்னா டப்புன்னு தூக்கி போட்டுன்னு விட்ருவாங்க. மொழிபெயர்ப்பாக கதை முடிஞ்சு வரும். ஸோ பயந்துக்கிறாப்புல. அதுக்கப்புறம் நம்ம கேப்டன் என்ன பண்ணுறாரு, ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு முயற்சி பண்ணி என்ன பண்ணுறாரு, டக்குன்னு அந்த இடத்துலேருந்து எந்திரிக்கிறாப்புல. எந்திரிச்சு அதாவது அந்த கனெக்ஷனை பிடிக்கிறதுக்கு பார்த்தியா, அந்த கனெக்ஷனை கொடுத்தோம்னா அந்த பாலத்தை வெடிக்க வச்சிடலாம். வெடிக்க வச்சிட்டோம்னா அவங்க எல்லாம் அந்த பக்கம் போய் விழுந்துருவாங்க. ஸோ ஒரு சேஃப் கிடச்சிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவருக்கு வரும். அதுக்கான முயற்சிகளை அவர் எடுக்கிறாரு. சரி அப்படியே தவிய வருவோம், அதை போய் எடுப்போம் அப்படின்னு சொல்ல கொடுக்க ஒரு கேப்டன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பேசாமல் கோருங்கன்னு சொல்ல கேட்க மாட்டேங்கிறாரு கேப்டன். புல்லட் வர டப்புன்னு சுட்டுக்கிட்டே இருக்குது. கேப்டன் கேள்வி வர வெப்பனும் இல்லை. இந்தியன் பிட்டுவன் கேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணை கட்டி அனுப்பிச்சுட்டார் பார்த்தீங்களா கேப்டன், அவன் கரெக்டான ஒரு தருணத்தை பார்க்குறான். அதாவது அந்த பாலத்துக்கு வெடி வச்சு தகர்க்கிறதுக்கு அவன் ஆப்போசிட்டில் அங்கே உட்காந்து பார்க்குறான். இவன் பார்த்துட்டு சொல்ல அங்கே அவங்க ஆளு சோல்ஜரில் கரெக்டாக போகிறாங்க. போகும்போது இவன் குறிவாத்தி எய்ம் பண்ணுறான். ஃபஸ்ட்டு எய்ம் பண்ணி அவங்க ஆளுகளை டக்குன்னு சுட ஆரம்பிக்கிறான். அதாவது அந்த பாலத்தை கடந்து போகிறாங்க இல்லையா, ஸோ இவங்க வந்து அதுக்கு வெடி வச்சுருக்காங்க. அந்த பாலத்தை தாண்டி இவங்க வரக்கூடாது. ஸோ
ஸோ அவங்க ஆளுங்க போகும்போது என்ன பண்ணுறான், இந்த ஜெர்மன்ஸ்காரன் என்ன பண்ணுறான், இவன் டப்புன்னு சுட ஆரம்பிச்சிடறான். திடீர்னு நம்ம கேப்டன் ஆப்போசிட்டில் வராப்புல. இதை பார்த்தா அந்த கண்ணை கட்டி விட்டவன் என்ன பண்ணுறான், கண்ணை கட்டியிருந்தான் பார்த்தீங்களா, அவன் என்ன பண்ணுறான், இதாண்டா சாமியான டாப்புன்னு போடுறான். போட்டவனே கேப்டன் அங்கேயே டப்புன்னு கீழே விழுந்துடுறாப்புல. விழுந்தவொடனே அவருக்கு மிகப்பெரிய காயம் ஏற்பட்டுருது. இதை வந்து அந்த மொழிபெயர்ப்பாளர் இருக்கிற பார்த்தீங்களா, அவர் வந்து கரெக்டாக பார்த்துட்றாப்புல. யார் கேப்டனை சுட்டா அப்படிங்கிறத பார்த்துட்றாப்புல. இதை பார்த்த உடனே மொழிபெயர்ப்பாளருக்கு ஒரே ஷாக் ஆயிடுது. ஏன்னா கேப்டன் வந்து அந்த பாலத்தை எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாப்புல. டீமில் அவர் தான் மிகப்பெரிய பலமே. ஸோ அந்த மலையை சரிச்சிட்டானே ஒருத்தன் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டேங்க்கில் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அந்த பாலத்துக்கிட்ட முன்னோக்கி வர ஆரம்பிக்குது. ஸோ எல்லாம் உள்ளே வந்துட்டாங்கன்னா மொத்த ஆட்டையும் குழப்பிடும். ஸோ அதை தடுத்து நிறுத்தணும். அப்புறம் என்ன பண்ணிடுறாங்க, டேங்க் உள்ள வந்ததுக்கப்புறம் நம்ம கேப்டன் சுமார் போகிறான். இதுக்கு மேலே நான் பொறுமையாக இருக்க மாட்டேன், தள்ள அடிக்கிட்டு அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட குண்டடி பட்டாலும் பரவாயில்லன்னு அப்படியே தள்ளாடிட்டு வந்து அந்த ஒரு பைக் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து தலையை கொடுத்து உட்காந்துருக்காப்புல. பெரிய கண்ணை பிடிச்சி அவரால் சுட முடியாது. அதனால் அவர்கிட்ட இருக்க சின்ன பிஸ்டல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிஸ்டல் எடுத்துக்கிறாப்புல. இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த பாலத்தை பாதுகாக்கிற வேலை வந்து இந்த கேப்டனோடது கிடையாது. கேப்டனோட வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா, ரியானை பத்திரமா கூட்டிகிட்டு போகணும். அதுதான் அவரோட மிஷன். ஸோ அதை விட்டுட்டு அவர் ரியானாக்காக அவர் பாடுபடுறாரு. சக சோல்ஜருக்காக போராட நினைக்கிற அந்த எண்ணம் தான் அவரை கேப்டனாக உயர்த்தி வச்சுருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அவரை கண்ணை வச்சுக்கிட்டு அவங்க ரொம்ப சுட முடியாமல் டப்புன்னு சுடுறாப்புல. அந்த டேங்கை திரும்ப 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 சுடுறாப்புல. சுடும்போது என்ன ஆகுது, அந்த கன் ஃபேர் அந்த டேங்க் மேலே பட ஆரம்பிக்குது. அப்புறம் மற்ற ஆளுகளும் சுட ஆரம்பிக்கிறாங்க, குண்டெல்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே கேப்டனால் சுட முடியல. இருந்தாலுமே அவர் முயற்சி பண்ணி அந்த டேங்கை திரும்பவும் சுட ஆரம்பிக்கிறாப்புல. அப்படி சுட்டுட்டு இருக்க சொல்ல திடீர்னு ஒரு ஓவர் ஃபயரிங்கில் என்ன ஆயிடுது, அந்த டேங்க் இருக்குது பார்த்தீங்களா, அது டம்முன்னு ஃபஸ்ட்டே வெடிச்சிருது. வெடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகும், அந்த டேங்க்கு அந்த இடத்துலே சுக்குநூறாக உடஞ்சிருது. ஸோ மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அந்த டேங்க் வெடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பேர் அந்த பக்கம் போயிடுவாங்க. சில பேர் பயந்துக்குவாங்க. அப்புறம் கேப்டனுக்கு ஒரு சந்தோஷம், எப்படியா சாகும்போது கூட நான் எப்படியாவது அந்த டேங்கை நான் வெடிக்க வச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை திருப்தி. ஏன்னா மற்ற நாட்டுக்காரங்க உள்ள வந்து நம்ம நாட்டுக்கு ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ அவர் பார்த்திங்கன்னா அவரோட இதெல்லாம் கரெக்டாக இருக்கிறாப்புல, அவரோட வேலையில் சரியாக இருக்கிறாப்புல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷொயின்னு சத்தம் கேட்குது. என்னடா சத்தம் கேட்குதுன்னு பார்த்தா அமெரிக்கா ஏர் விமானப்படை வந்துடுச்சு. இதை பார்த்த உடனே நம்ம கேப்டனுக்கு சந்தோஷமாகிடுச்சு. பெருமூச்சு வர்றாப்புல, எப்பாடா ஒரு வழியாக வந்துட்டாங்க, விமானப்படை வீரர்கள் வந்துட்டாங்க, இனி அவங்க பார்த்துக்குவாங்க, இந்த லொக்கேஷனுக்கு அவங்க வந்துட்டாங்க, ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த விமானப்படை வீரர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே அதுலேருந்து குண்டு மலையை பொழிகிறாங்க பாருங்க. அங்கேருந்து வீரர்கள் அந்த ஜெர்மன்ஸ் எல்லாருக்கு மேலே குண்டாக போடுறாங்க. அந்த இடத்துல எல்லாம் டப்புன்னு வெடி ஓடும், குண்டு ஓடும், எல்லாம் அந்த இடத்துல வெடிச்சு செதற ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கேப்டனுக்கு இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி போட்டு நேரம் அவர் கூட இருந்த ஒருத்தர் வராரு. அந்த உள்ள தொட்டு பார்க்குறாரு. என்ன கேப்டன் அடிபட்டுருக்கோம், ரொம்ப அடிபட்டுருக்காங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது கேப்டன், ஒன்றும் இல்லை எப்படி பார்க்குறாரு. ரத்தம் நிறையா போகுது. கேப்டன் மூஞ்சியில் ஒரு மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் கூட இருக்கிறவர் யாராவது வாங்கன்னு கூப்பிட்றேன். அப்புறம் அந்த விமானப்படையில் என்ன பண்ணுது, அந்த இடத்த சுக்குநூறாக போட்டு அடிச்சு நொறுக்குது. பூரா அந்த இடமே ஒன்றுத்துக்கு இல்லாமல் இருக்குது. சுற்றி வந்து அந்த இடத்துல இருக்கிற அவங்க ஆளுகளை அப்புறம் பிடிச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் அந்த மொழிபெயர்ப்பாளர் இருக்கிற பார்த்தீங்களா, அவர் அந்த ஜெர்மன்ஸ் 5 பேர்த்த பிடிச்சி வச்சிடறாப்புல. நகர்த்திங்க, கொன்றுவேன், சுற்றுவேன் அப்படின்னு மாட்டி பிடிச்சி வச்சிடறாப்புல. அதில் ஒருத்தன் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த கண்ணை கட்டி போனவன், அவன் தான் அதில் இருக்கான், நம்ம கேப்டனை சுட்டாவன். அப்புறம் ஒழுக்கமாக இங்கேருந்து தப்பிச்சு போயிருங்க, இல்லைன்னா உங்களுக்கு கொண்டுருவேன் அப்படின்னு சொல்ல அவன் நிற்கிறான். அதுக்கப்புறம் அவன் இருக்கான் பார்த்தீங்களா, யாரும் இந்த கணக்கிட்ட விட்டவன் அவன், எனக்கு தெரியலையா, நான் தான் விஷயம் அப்படி மாதிரி அவன் பேரை சொல்கிறான். இதை சொன்னோன்னே கடுப்பாயிருது நம்ம மொழிபெயர்ப்பாளருக்கு. டக்குன்னு மொழிபெயர்ப்பாளர் சும்மா இருப்பா கேப்டனை சுட்டானாச்சு. அவன் டாமான்னு ஒரு போட்ட போடல, அவன் அந்த இடத்துல கீழே விழுந்து செத்து போகிறான். ஏன்னா கேப்டனுங்கிறது அந்த டீமை அவ்வளோ ஹேண்டில் பண்ணி கூட்டிகிட்டு போனவர், அவ்வளோ வரைய மலையவே சரித்தவன், அவன் சும்மா இருக்கக்கூடாது, அவன் வாழ்றதுக்கு தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்லி போட்டு மொழிபெயர்ப்பாளர் தைரியமாக கண்ணை தூக்கி அவன் சுட்டுட்டாப்புல. மற்றவங்கள தப்பிச்சு போயிருங்க, இங்கேருந்து ஓடிடுங்க, அவ்வளோதான், அவங்களை கொண்டு சுட்டுருவான், ஓடிடுங்க அப்படின்னு சொல்லி போட்டு அவனை மட்டும் சுட்டு போட்டு மற்றவங்களை அனுப்பிச்சி விட்றாங்க. ஏன்னா அவன் சதி பண்ணிட்டான், அவன் சாக வேண்டியவன் இல்லையா, அதனால் அவனை மட்டும் சுட்டுட்டான் மொழிபெயர்ப்பாளர். அதுக்கப்புறம் இந்த பக்கம் காட்டுறாங்க, நம்ம கேப்டன் துடி ஒடிச்சிட்ருக்குறாப்புல, வாழ்வாசாவாக போராட்டம். அந்த பக்கம் நம்ம ரியான் அப்படியே குத்த வச்சு உட்காந்து
ஹெல்மெட்டை கழட்டி அப்படியே மேலே எழுந்திருக்கிறாப்புல. மேலே எழுந்திருக்க சொல்ல அவங்க ஆளுகள்லாம் வந்துட்டாங்க. அவர் யூஎஸ் ஆர்மி ஃபோர்ஸ் எல்லாமே அந்த ஆளுகள்லாம் வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு உதவி பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த இடத்த இவங்க பாதுகாத்துட்டாங்க, பத்திரமா கைப்பற்றிட்டாங்க. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ ஃபார் முடிஞ்சது. சுத்தம் வந்து திரும்பி பார்க்குறாரு நமக்கு ரியான்னு. எல்லோரும் வந்துட்டாங்க, நம்ம அவங்க ஆளுகள் வந்துட்டாங்க. எல்லாத்துக்கும் முதலுதவியெல்லாம் கொடுக்குறாங்க. அடிபட்டு யாராருக்கு அடிபட்டிருக்கோ அவங்களுக்கெல்லாம் முதலுதவி கொடுக்குறாங்க அவங்க டீம். ஸோ நம்ம ரியானுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு பக்கம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கேப்டனை பார்க்குறக்கா வராரு ரியான். ரொம்ப அடிபட்டுருக்குது, அடுத்த வாரம் நிறைய போயிட்டே இருக்குது. அப்புறம் பார்த்துட்டு சுற்றியும் பார்க்குறாரு. திரும்பவும் அந்த விமானப்படை வீரர்கள்லாம் வந்துட்டாங்க. இவங்க தான் ஏஞ்சல் அப்படின்னு கேப்டன் சொல்கிறாப்புல. ஆமாம், இதெல்லாம் பயங்கரமாக சுடக்கூடியது அப்படின்னு இந்த விமானப்படைகளை பற்றி 2 பேரும் ஒரு சில வார்த்தைகள் பேசிக்கிறாங்க. இது பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம கேப்டனுக்கு ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிச்சது ரொம்ப. அதை வெளியே காட்டாமல் இருக்காப்புல. அப்புறம் கூட்டம் தான் பார்த்திங்களா, ஆமாம் மெடிக் யாராக இருக்கீங்களா, முதலுதவி தேவை மெடிக் யாராக இருந்தால் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட போகிறான். அதுக்கப்புறம் கேப்டன் வந்து இங்கே நீ பக்கத்தில் வா அப்படிங்கிறாரு கேப்டன். அவருக்கு சட்டையை பிடிச்சி எடுத்து என்கிட்ட இருக்கிறத நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அது என்ன எடுத்துக்க சொல்கிறாருங்கிற விஷயம் தெரியல, ஆனால் காதை வந்து சொல்கிறாரு. சொல்லிட்டு அப்படியே பாவமாக வந்து எடுத்துக்கோ நீ அப்படின்னு சொல்கிறாரு. இதை சொல்லி முடிக்க சொல்ல அப்படியே கண்ணை கீழே சொருகி விழுந்து அந்த இடத்துலையே கேப்டனோட உயிர் பிரிந்து விடுகிறது. இந்த சீனை பார்க்கும்போது அப்படியே கண் கலைஞர்னு பார்த்துக்குங்க, சரியான சென்டிமெண்ட்டாக இருக்கும் இந்த சீனில். அதுக்கப்புறம் நம்ம ரியான் இவனை காப்பாற்ற வந்து கடைசியில் கேப்டன் உயிரை விட்டுட்டார் அப்படின்னு அவனுக்கு ஒரு மன வருத்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கூட இருந்தார் பார்த்தீங்களா, அவர் வந்து நம்ம கேப்டன் செக் பண்ணி பார்க்குறாரு பாக்கெட்டில். கேப்டன் போயிட்டீங்களா கேப்டன் அழுகிறாப்புல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட பாக்கெட்டில் எடுத்துக்கன்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லி போட்டு நம்ம கூட இந்த சோல்ஜர் என்ன பண்ணுறாரு, அவர் பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டு ஒரு லெட்டர் ஒன்று இருக்கிறாரு. அந்த லெட்டருக்குள்ளே இவங்களை பற்றி நல்லபடியாக சேர்ந்துட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்திருக்கு போல். அதுக்கப்புறம் ஒரு லெட்டர் வந்து ரியானோட அம்மாவுக்கு போகுது மேலிடத்துலேருந்து. அந்த லெட்டரில் சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, என் அன்பிற்குரிய ரியானோட அம்மாவே, நான் அதை ரொம்ப சந்தோஷத்தோடு எழுதுகிறேன். அதாவது உங்கள் மகன் பிரைவேட் ஜேம்ஸ் ரியான் இப்போ நல்லா இருக்கான். இந்த நேரத்தில் யூரோப்பியன் போர்க்களத்தில் வீட்டுக்கு வரும்போது முன்னிலையிலேருந்து ஒரு செய்தி சொல்லுது. அது என்ன செய்தி சொல்லுது, ஜேம்ஸ் அவனோட கடமையை சீரும் சிறப்பாக செஞ்சான். இந்த உலகத்தில் அடிமைத்தனத்திலேருந்து காப்பாற்ற பாடுபட்டான். இந்த யூஎஸ் ஆர்மிலேருந்து நான் ஒரு செக்ரட்டரிலேருந்து நன்றி உள்ள நாட்டின் பிரஜையாக இருந்து நான் உங்கள்கிட்ட இதை சொல்கிறேன், சொல்லி சந்தோஷப்படுறேன் அப்படி. அதுக்கப்புறம் நீங்கள் நல்ல ஆரோக்கியமாக நீண்ட ஆயுளோட ஜேம்ஸ் கூட சந்தோஷமாக இருக்கணும். பாதுகாப்பாக வந்து சேர்ந்த அந்த அன்பான மகனும் உங்களுக்கோ இல்லை இந்த துக்ககரமான போரில் தவிச்ச ஆயிரக்கணக்கான அமெரிக்க மக்களுக்கு இது ஈடாகாது. அதாவது அவங்க அம்மாவோட 3 பசங்க இருக்காங்க பற்றி அவங்க இறந்துட்டாங்க. அந்த இழப்புக்கு ஈடாகாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட நீண்ட நாளாக பல இரவும் மன வேதனையும் சில வார்த்தைகளை சொல்ல ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறாரு. உங்கள் துக்கத்தை தொடச்சது இல்லாமல் சந்தோஷமாக இருக்கேன், இறைவனை வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சுதந்திர போராட்டத்தில் உங்களுக்கும் பங்கு இருக்குது, உங்கள் தியாகம் இருக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்ட ஆப்ரஹாம் லிங்கன் சொன்ன விஷயங்களையும் சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து மதிப்பிற்குரிய ஜான்ஸ் மார்ஷல்னு சொல்லி போட்டு இந்த ஆர்மி ஃபோர்ஸில் இருக்கிற ஒரு உயர் அதிகாரி வந்து அவங்களோட அம்மாவுக்கு இந்த லெட்டர் கடிதத்தை போட்டிருக்காங்க. இதை வந்து இந்த படம் முடியும் போது இந்த எண்டில் அதை படித்து காட்டுறாங்க நமக்கு. அதோடு அந்த படம் வந்து முடியுது. கேப்டன் தன்னோட மிஷனில் வெற்றி அடைஞ்சிட்டாரு அப்படின்னு தான் நம்ம இந்த இடத்துல சொல்லிக்கணும். தன்னோட பிள்ளையை நாடு கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த ஒரு கேப்டன் அவர் டீமோட போய் கடைசியில் அந்த ரியான் அப்படிங்கிற ஒரு சோல்ஜரை அவர் உயிருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் காப்பாற்ற கூட்டிட்டு வர அந்த மிஷனில் இந்த கேப்டன் மில்லர் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் மிகப்பெரிய சாதனையாக பண்ணியிருப்பார் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ படத்தோட முடிவில் இப்படித்தான் வருது. கடைசியில் ரியான் வந்து கேப்டனை பார்த்துட்டு அப்படியே சோகமாக நிற்கிறாரு. நம்மளை காப்பாற்ற வந்தவர் கடைசியில் அவர் உயிரை கொடுத்தாரு. இவர் மட்டும் இல்லாமல் அவரோட டீம்லேருந்து ஒரு சில பேர் இறந்துடுறாங்க. ஸோ அதுவும் மிகப்பெரிய சோகமான விஷயம் இந்த படத்தில். ரொம்ப கண்கலங்கக்கூடிய விஷயமா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துட்டு அந்த ரியான் அப்படியே வயசான மாதிரி தோட்டத்தை மாற்றுறாங்க. யாரான்னு பார்த்தா ஸ்டார்டிங் சீனில் வந்துருப்பார் பார்த்தீங்களா, இந்த வயசானவர். அவர் வேறு யாருமே இல்லை, இந்த ரியான் தான் அவர். ஸோ அவரை நன்றி கடன் செலுத்தும் விதமாக அவர் அப்பப்போ வந்து பார்க்குறாரு அவரோட கல்லறையை.
யாரோட கல்லறையை, இந்த கேப்டன் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட கல்லறைக்கு வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு அவரோட ஃபேமிலியும் பார்க்குறாரு. அவர் ஃபேமிலியும் கூட்டி வந்திருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அந்த கல்லறைக்கு வந்து அவர்கிட்ட, அதாவது அந்த சமாதிக்கிட்டேருந்து சொல்கிறாப்புல, இந்த மாதிரி இந்த வாழ்க்கை நீங்கள் போட்ட பிச்சை, இது வரைக்கும் நான் நல்லா இருக்கேன், நல்லா வாழ்ந்து முடிச்சுன்னு நினைக்கிறேன், உங்களை நினச்சி நான் பெருமைப்படுறேன், இதுக்கு மேலே எனக்கு பெருசாக எதுவும் வாழணும்னு ஆசையெல்லாம் இல்லை, இந்த வாழ்ந்த காலத்தை நான் உங்களை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுவேன், உங்களை நன்றி சொல்ல கடமைப்படுறேன் அப்படின்னு பல விஷயங்களை அவரை நினச்சி மனம் உருகி பேசுகிறாரு இந்த ரியான். வாழ்ந்து முடிச்சிட்டாப்புல. காலம் முடிந்து விட்டது இல்லையா, எல்லாத்துக்கும் ஒரு காலங்கிற ஒரு கணக்கு இருக்கும். அந்த காலத்தை தாண்டி நம்ம ஒன்றும் சாதிச்சிட முடியாது, யாரும் எந்த ஒரு விஷயம் பண்ண முடியாது. ஸோ காலம் பதில் சொல்லும்போது அந்த நெல்லிக்கடனை செலுத்துகிறாரு. அப்புறம் அவரோட மனைவி வர்றாங்க. அந்த கேப்டனோட பேர் மில்லருங்கன்னு எழுதியிருக்கும், அதை பார்த்து படிக்கிறாங்க. அப்புறம் இவர் ரியான் கேட்குறாரு அவன் மனைவி பார்த்து, நான் நல்லவன் தானே, நான் நல்லவன்னு சொல்லு, நான் சரியானவன் தானே, நல்லா தானே வாழ்ந்திருக்கேன் அப்படிங்க மாதிரி கேட்குறாரு ஒரு மனைவி கிட்ட. ஆமாம், நீங்கள் நல்லா வாழ்ந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க மனைவி சொல்ல, 2 பேர்த்துக்கு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. ஏன்னா அவர் போட்ட வாழ்க்கையில் தான் இவர் வாழ்ந்திருக்காரு இந்த ரியான். இந்த வாழ்ந்த காலத்தை என்றும் மறக்காமல் இருக்காருங்கிறத அவரோட சமாதிக்கு போய், கேப்டனோட சமாதிக்கு போய் அஞ்சலி செலுத்துகிறாரு நம்ம ரியான். ஸோ டைட்டானிக் லெவலில் படத்தை கொண்டு போயிருப்பாங்க பாருங்கள். ஆனால் கிளைமேக்ஸில் இப்போ ஒரு ட்விஸ்ட்டுக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கடைசியில் அந்த ஐயா வேறு யாரோ இருப்பார்னு பார்த்தா கடைசியில் இவர் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அப்புறம் அவங்க ஃபேமிலியெலாம் வந்து அவங்க பூராமே அவங்க ஃபேமிலி. ஸோ அவங்க ஃபேமிலியெல்லாம் பார்க்குறாங்க, திரும்பி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் நம்ம ரியான் என்ன பண்ணுறாரு, ரியானுக்கு வயசாகி போச்சு. அப்புறம் அந்த சமாதியை பார்க்குறாரு. பார்த்துட்டு நேராக நின்று அவருக்கு ஒரு சல்யூட் அடிக்கிறாரு பாருங்கள், வீர வணக்கம்னு வைக்கிறாரு. அதுதான் அவருக்கு கொடுக்குற மிகப்பெரிய மரியாதை அப்படின்னு நினச்சிட்டு ஒரு சல்யூட் வைக்கிறாரு. வச்சதுக்கப்புறம் அப்படியே அந்த சிலுவையை ஜூம் அவுட்டில் அப்படியே காட்டுறாங்க. நம்ம கேப்டனோட பேர் போட்டு ஜான் எம் மில்லர் கேப்டன் ரேஞ்சர் அப்படின்னு போட்டு ஜூன் 13, 1944 போட்டு அங்கே அந்த கல்லறையை காமிச்சு முடிக்கிறாங்க. டைரக்டர் ஸ்டீஃபன் ஸ்பில்பர்க் அப்படின்னு டேரக்டரோட பேரை போட்டு மொத்த படத்தையும் முடிக்கிறாங்க. மீண்டும் ஒரு அடுத்த வார் மூவிஸில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம், தேங்க்யூ.